இவள் பெயர் ராணி. தான் பிள்ளைக்காக அவள் ஒவ்வொரு வீடாக போய் பாத்திரம் கழுவி வீட்டு வேலையில செஞ்சு அவள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு தான் பிள்ளைய படிக்க வச்சுட்டு இருக்கான். செல்வியம்மா இங்க வாங்க. வரேங்கம்மா. ஐயோ இந்த அம்மா எது கூப்பிட்றாங்கன்னு தெரியல, என்ன வேலை கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. சம்பளம் கொஞ்சம் சேர்த்தி கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல, சேர்த்தியும் கொடுக்க மாட்டேறாங்க. ஏதோ இந்த அம்மா சேர்த்தி தருவாங்க ஒவ்வொரு மாதமும், பார்த்தா தர மாட்டேறாங்களே. இவங்க கொடுக்குற காசில் சம்பளத்தில் நம்ம 5-10 எடுத்து வைக்கலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. சரி நம்ம தலையெழுத்து அப்படி ஆயிடுச்சு, நம்ம பிள்ளைய நல்லா படிக்க வைப்போம். போவோம், அந்த அம்மா வேற கூப்பிடுது, என்ன வேலை வச்சிருக்கோ போய் பார்ப்போம். சொல்லுங்கம்மா, கூப்பிட்டுருந்தீங்க நீ? ஆமாம் நாரியம்மா, நாளைக்கு நாங்கள் கோயிலுக்கு போகிறோம், வீடெல்லாம் சுத்தமாக கூட்டி தொடச்சிடுங்க, எல்லா வேலையும் இன்றைக்கே முடிச்சுட்டு போயிடுங்க. அம்மா நான் கேட்டிருந்தேன் கொஞ்சம் சம்பளம் சேர்த்து கொடுங்கண்ணே. பிள்ளைக்கு காலேஜ் ஃபீஸ் இருக்குமா, கல்யாணம் வேறு வச்சுருக்கேம்மா, எல்லாமே கொஞ்சம் செலவு தாம்மா, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கம்மா. எனக்கு புரியுது ராணியம்மா, ரொம்ப வருஷமாக எங்கிட்ட வேலை பார்க்குறீங்க, என்ன மாதிரியே நிறைய பேர்த்துக்கிட்டே நீங்கள் வேலை பார்க்குறீங்க, உன் நிலமை எனக்கு புரியுது. நான் பார்த்து தரேம்மா, நான் பண்ணித்தரேன், உங்களுக்கு சேலரி கொஞ்சம் சேர்த்தியே தரேன். சரிங்கம்மா, நீங்கள் சொன்ன எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேம்மா, புள்ள வந்துடுவா. சரிங்க ராணியம்மா, நாளைக்கு ஒரு நாள் உங்களுக்கு லீவுமா? நம்ம காலேஜ் ஃபீஸ் சேர்த்து வைக்கணும், கல்யாணத்துக்கு காசு சேர்த்து வைக்கணும், நகை வாங்கணும், நிறைய கடன் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது, நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் தெரியல. அவங்க அப்பா வரது கொஞ்சம் சேர்த்து வந்தால் கூட பரவாயில்ல, அவரோடதும் ரொம்ப கம்மியாக வருது. சரி எந்த கஷ்டமும் நம்ம பிள்ளைக்கு காட்ட வேண்டாம். அம்மா ஐயோ புள்ள வர, நம்ம சிரிச்ச மாதிரி வச்சுக்கணும் மூஞ்சியே. வாமா வா. இவள் தான் ராணி அம்மாவின் பொண்ணு செல்வி. என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பீங்களா? ரெஸ்ட் எடுக்கவே மாட்டீங்களாம்மா? இல்லைம்மா நான் ஒன்றும் செய்யலம்மா, நீ காலேஜ்லேருந்து வந்துடுவேன்னு நான் உனக்கு டீ போட்டுட்டு இருக்கேம்மா, அவ்வளோதான். சரிங்கம்மா. அம்மா காலேஜில் ஃபீஸ் இன்னும் ஒரு வாரத்தில் கட்ட சொல்லியிருக்காங்கம்மா. கட்டிடலாமா, அதெல்லாம் கட்டிடலாம் அம்மா, கட்டிடுறேன் சரியா? எம்மா ராணி டீ எடுத்துட்டு வாமா. இவர் தான் ராணி அம்மாவின் கணவர் ராஜு. அம்மா அப்பா வந்துட்டார் போலம்மா, சரி வாங்கம்மா டீ எடுத்துட்டு எல்லாரும் உட்காந்து குடிக்கலாம். ஏங்க புள்ள காலேஜில் ஃபீஸ் கட்ட சொல்லியிருக்காங்க, பிள்ளைக்கு நகை வேறு எடுக்கணும் கல்யாணத்துக்கு, என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலைங்க, ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. கேட்டிருக்க ராணி, நான் ஒரு பக்கம் பணம் கேட்டிருக்கேன், வந்ததுமே நம்ம எல்லாத்தையுமே அடிச்சிடலாம், செஞ்சிடலாமா? சரிங்க, நான் உங்களை தான் மழை போல நம்பியிருக்கேன், ஏன்னா எனக்கும் வருமானம் கம்மியாக தாங்க வருது, அந்த அம்மா சேர்த்து தரமாட்டேங்கிறாங்க, பார்ப்போம் அடுத்த மாதத்துலேருந்து. சரிம்மா நீ கவலைப்படாத, பார்த்துக்கலாமா? என்னடி அம்மா செல்வி, ஒரே ஜாலி தான் போல புது மாப்பிளையோட. இவள் தான் செல்வியின் உயிர் தோழி நெட்டவள்ளி. ஏண்டி நீ வேற, இன்னும் கல்யாணத்துக்கு தான் ஒரு 4 மாதம் இருக்குல்ல, அப்புறம் என்ன? ஐயோ பாடுறா ஃபீலிங்க, இன்னும் 4 மாதம் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறியா? அப்படிலாம் இல்லடி, எங்கள் அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பணத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, இந்த 4 மாதம் சீக்கிரம் போயிடும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்ப்போம். ஏண்டி இப்போ கஷ்டமான சூழ்நிலை அம்மா அப்பாவுக்கு, அப்புறம் ஏன் கல்யாணம் வைக்கிறாங்க இப்போவே, லேட்டாக வச்சுக்கலாம்ல? நானும் நிறையா சொல்லிட்டேன்டி, இப்போ நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், நான் வேலைக்கு போகிற படிச்சுட்டு நான் சம்பாரித்து கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு நிறையா டைம் சொல்லிட்டேன், அவங்க கேட்கலடி. நல்ல வரன் வந்திருக்கு, நல்ல ஊர்க்காரங்க, நல்ல மாப்பிள்ளை, கை நிறைய சம்பளம், இதை விட்டுட்டா நமக்கு வாய்ப்பு கிடைக்காது. போதாதுக்கு எங்கள் அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லாமல் போகுதில்ல, அந்த ஒரு பயத்தில் தாண்டி இப்படி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. சரிடி விடு, நீ ஃபீல் பண்ணாத, எல்லாம் நல்லதே நடக்கும்.